அடுத்த முக்கிய செய்தி, பாகிஸ்தானினுடைய மிகப்பெரிய சதி திட்டம் முறியடிக்கப்பட்டிருக்கிறதா? முக்கிய செய்தியை பார்க்கிறோம். பஞ்சாப் மாநில போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்ன நடந்ததுன்ற விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், என்ன நடந்தது? என்ன மாதிரியான சதியை இப்ப முறியடிச்சிருக்காங்க? நிலவரம் என்ன? அதாவது, இந்தியாவில் இருந்து கொண்டு பாகிஸ்தான் நாட்டிற்காக உளவு வேலை பார்த்த பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். கைது செய்யப்பட்ட அந்த நபரினுடைய பெயர் பஞ்சாபை சேர்ந்த பல்ஜீத் சிங் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நபர் என்ன செய்திருக்கிறார் என்றால், பஞ்சாப் மாநிலம் பத்தான்கோட் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த பத்தான்கோட் என்பது இந்தியர்கள் பெரும்பாலானவர்கள் நன்கு அறியப்பட்ட ஒரு பகுதி. இது பாகிஸ்தான் எல்லைக்கு சற்று அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது மட்டுமின்றி ஜம்மு காஷ்மீருக்கும் சற்று அருகில் இருக்கக்கூடிய ஒரு எல்லைப்புற பகுதியாக இந்த பத்தான்கோட் பகுதி இருக்கிறது. இந்த பத்தான்கோட் தேசிய நெடுஞ்சாலை 44 என்கிற இடத்தில் ஒரு கடையில் இந்த நபர் சிசிடிவி கேமரா ஒன்றை பொருத்தி இருக்கிறார். எதற்காக இந்த சிசிடிவி கேமராவை அவர் பொருத்தி இருக்கிறார் என்றால், அதன் மூலம், அந்த கேமராவின் மூலம் ராணுவத்தினர் மற்றும் துணை ராணுவ படையினர் எங்கெங்கெல்லாம் பயணம் செய்கிறார்கள் என்பதை அந்த சிசிடிவியின் மூலமாக இவர் உளவு பார்த்து, அது தொடர்பான தகவலை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஹேண்ட்லருக்கு இவர் தொடர்ச்சியாக வழங்கி வருகிறார். அதாவது, துணை ராணுவத்தினர் எங்கெங்கு செல்கிறார்கள், எந்த பாதையில் செல்கிறார்கள், ராணுவத்தினர் எங்கெங்கு செல்கிறார்கள், எந்த பாதையில் செல்கிறார்கள் என்பது தொடர்பான அந்த விவரங்களை எல்லாம் சிசிடிவியின் மூலமாக கண்காணித்து அது தொடர்பான தகவலை இந்த நபர் தெரிவித்து வந்திருக்கிறார். இந்த சிசிடிவியோடு இன்டர்நெட் எனேபிள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இங்கு இருக்கக்கூடிய சிசிடிவியின் மூலமாக பாகிஸ்தானில் அமர்ந்து கொண்டே யார் எங்கு செல்கிறார்கள், எங்கு போகிறார்கள், வருகிறார்கள் என்ற அனைத்து விவரங்களையும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒருவர் நேரடியாக பார்க்க முடியும். அதற்கு தான் இந்த நபர் உதவிகளை செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நபருக்கு துபாயிலிருந்து இதற்கான ஒரு ஒப்பந்தம், கான்ட்ராக்ட் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. யாருக்கு? இந்த உளவு வேலை பார்த்த பல்ஜீத் சிங் என்கிற நபருக்கு இந்த ஒப்பந்தத்தை வழங்கியது துபாயில் இருந்து ஒரு வழங்கியதாக கூறப்படுகிறது. அதற்கு ஈடாக அவருக்கு கைமாறாக சுமார் 40,000 ரூபாய் பணத்தையும் வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. நாம் தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டாக பார்த்து வருகிறோம். இந்த பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் அமர்ந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக உளவு வேலையில் ஈடுபட்டு வரக்கூடிய பல்வேறு நபர்களை காவல்துறையினர் தொடர்ந்து கைது செய்துள்ளார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த இந்த ஒரு நபரையும் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இது இதோடு முடித்து விட்டதா என்று கேட்டால் இல்லை, இன்னும் பலர் கூட இருக்கலாம். தொடர்ந்து அவர்களின் மீதும் காவல்துறையினர் தீவிரமாக கண்காணித்து நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த இருக்கிறார்கள். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.